நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். மீனராசி, மே மாதம். மீனராசி என்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப தோஷமான சேர்க்கை, இப்படி இருக்கவே கூடாது, இருந்ததுன்னா மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்காங்க அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா யாரு சொன்னாலும், நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் காதிலேயே வாங்கிக்க மாட்டாங்க. நல்லது சொல்லி கேட்டு கடைபிடிச்சா தானே இவங்களுக்கு பிரச்சனை. அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை, மீனராசி, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, அதிகாரம் கிடைக்க போகுது, லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பேசாதவங்கெல்லாம் பேச போகிறீங்க.
நிறைய அன்பர்கள் இப்போ மீடியா முன்னாடி பேசுகிறோமா, நிறைய அன்பர்கள் மீடியா முன்னாடி பேச போகிறீங்க. பேசாத நபர்கள் பேசுவார்கள், நன்மை நடக்கும். அதோடு மட்டுமல்ல, மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அரசியல் நண்பர்கள், அரசியலை பொறுத்தவரையிலும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், உங்கள் மனசுலேயே கூட சில பயம் இருக்கலாம், அல்லது சில குழப்பங்கள் இருக்கலாம், மன பயம், மனக்குழப்பம், மெயினாக டிப்ரெஷன். மீனராசி அன்பர்களுக்கு இப்போ மெயினாக இருக்கிறது ஒன்று, உடம்பு பற்றிய கவலை. ஹெல்த் எப்படி இருக்குமோ, இப்படிலாம் இது படுத்தி எடுக்குது, அதை படுத்தி எடுக்குது, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள், இதெல்லாம் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை நீங்கள் செய்யணும். தெய்வ வழிபாடு செய்யணும், ப்ராக்டிக்கல் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சனிங்கிறவங்களே உங்களோட வயசில் பெரியவங்க, உங்கள் மீது அக்கறை கொண்டவங்க தான் சனி பகவான். பொறுப்பானவர் சனி பகவான். நீங்கள் செவ்வாய், அடங்க மாட்டீங்க. சனி பொறுப்பாக இருப்பார், நீங்கள் செவ்வாய் அடங்க மாட்டீங்க, காதலாக மதிக்க மாட்டீங்க. அப்போது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு அவசியம். யதார்த்தமான பரிகாரங்கள் இதுதான் உங்களை கை கொடுக்கும். உங்கள் கஷ்டம் தீரணும்னா, உங்களுக்கு மனசில் இருக்கிற பயம் விலகணும்னா, மெயினாக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ ஜென்ம சனி வந்ததுக்கப்புறம் மனசில் தேவையில்லாத பயம், டிப்ரெஷன்ஸு, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறப்பாக இருப்பீங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதோட கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதாவது பசங்க மேலே பாசமாக இருக்கிறேன்னு சொல்லி பசங்களை நாம் கெடுக்கக்கூடாது. பிள்ளைகளால் வரக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும், அவங்களால பெருமை கிடைக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ஆன்மீக துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது வேலை செய்யக்கூடியவங்க, அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் டாக்டர்ஸ், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் கனிம வளங்கள், சின்ன சின்ன கடைகள் வச்சு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு கடை வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடியவங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த மே மாதம் சிறப்பாக உள்ளது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 9வது பார்வையாக பார்க்க போகிறார். இனி வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல எதிர்காலம் அமையும். அடுத்த இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கடகத்தில் குரு இருக்கிற வரையிலும் மீன ராசிக்கு அதிகமாக கேரண்டி உண்டு. உங்களுக்கு எந்த தவறும் நடக்காது. உங்களை எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த குரு உங்களை காப்பாற்றுவார். மனைவியாக இருந்தால் கணவன் தான் உங்களுக்கு குரு. அப்போ வீட்டுக்கார குருவாக பார்க்கணும், வீட்டுக்கார குருவாக நினச்சி வணங்கணும், வீட்டுக்கார சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இவ்வளோதான், இதுதான் பரிகாரம். இப்போ தெய்வம் நேரடியாக பேசாது, கணவன் மாதிரி நம்மள மாதிரி ஒரு ரூபத்தில் பேசும். அப்போ உங்களுடைய யார் மீது அக்கறை உண்டோ அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு மதித்து நடப்பீர்களே ஆனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும். மே மாதம் சிறப்பாக உள்ளது. அதே போல் திருமண யோகங்கள். இப்போ இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன். நிறைய அன்பர்கள் பொண்ணுக்கு ஜாதகம் 23 வயசாகிடுத்து, ஜாதகம் எடுக்கலாமா, காலேஜ் முடிக்க போகிறாங்க, ஜாதகம் கையில் எடுக்கலாமா, பையனுக்கு 28 29 சாமி ஜாதகம் எடுக்கலாமா, வெளிநாட்டில்
கல்வி முடிச்சுட்டு வராரு, வேலைக்கு போக போறாரு. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள். அதே போல செகண்ட் மேரேஜஸ், ஒரு பக்கம் முதல் திருமணம்னா இன்னொரு பக்கம் மறு திருமணங்கள், இரண்டாவது திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள். அப்ப திருமண யோகம் கைகூடும். இந்த மே மாசத்துல திருமண யோகம் ஆரம்பிக்குது. குரு பலன் வந்துடுச்சா? நிச்சயமா குரு பெயர்ச்சியே நடக்க போகுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், குறிப்பா காதல் திருமணங்கள், காதல் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் உடையும். லவ் மேரேஜஸ்ல இருக்கக்கூடிய தடைகள், நான் இத்தனை வருஷமா காதலிக்கிறேன், 7 வருஷமா 8 வருஷமா லவ் பண்றேன், அந்த காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், காதல் திருமணங்கள் ஜெயிக்கும். அப்படி அந்த காதல் திருமணங்கள்ல ஒரு ரஜ்ஜு பொருத்தங்கள் இல்லாமல் இருப்பது, தாலி பொருத்தம் இல்லாமல் இருப்பது, அல்லது ஜாதக ரீதியாக அமைப்பு இல்லாமல் இருக்கிறது, இல்லை அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், இதெல்லாம் வாராகியுடைய நல்லாசிகள். திருமண யோகம் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும். அதே போல நீண்ட நாள் பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிட்டும். வாராகியுடைய ஆசீர்வாதம் இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியம் கிட்டும். கவலை வேண்டாம். வாராகி ஆசீர்வாதம். ஜெய் வராகி.